நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்புக்கும் கிரேவிக்கும் வந்து ஒரு பேஸ்ட் போட்டு எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானோன்னா சோம்பு போடணும். சோம்பு போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டு ஜீரகமும் சோம்பும் வந்து ப்ரௌன் கலராக வரணும். ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போடணும். நாட்டுக்கோழிக்கு மிளகு தான். மிளகு கொஞ்சம் நிறையா போடுங்க. மிளகு போட்டு மிளகு வெடிச்சோடனே வெடிக்குமா? நம்ம தூரமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தனியாக போடணும். தனியா வந்து ஆப்ஷன் தான். தனியா போட்டால் நல்லா அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தனியா எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால போடுறேன். இல்லைன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வரமல்லி வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து தனியா போடுறேன். உங்களுக்கு குழம்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்கள் பாப்பா இது வெடிச்சோட பயந்துக்கிட்டு அந்த பக்கம் ஓடிட்டா. இது வந்து நல்லா வெடித்து பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் போடணும். இப்போ இது ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு, கருக விடக்கூடாது. அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போடணும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ஒட்டுக்க போட்டுடணும். ஒட்டுக்க போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலராக வரணும். ஃப்ரைக்கும் குழம்புக்கும் சேர்த்தே போட்டதுனால தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 4 தக்காளி போட்டு அதில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். அதோட சால்ட்டு போடுறத விட கல் உப்பு போடுறது தான் நல்லது. இப்போ வந்து நம்ம உப்பு போடும்போது அந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும், சீக்கிரம் வெந்துடும், சாஃப்டாகிடும். அப்போ வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். நான் அரைச்சோன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேஸ்ட்டை வந்து நாங்கள் எப்படி குழம்புல யூஸ் பண்ணுறோன்றதை நாங்கள் பெரிய வீடியோவாக போடுறோம். நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். பாய்.